வணக்கம். இது ஜாதகம் A to Z. அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பேசும் திறமைக்கும் அதிபதி புதன் பகவான். கல்வியில் மந்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான தலம் எது தெரியுமா? அதுதான் திருவெண்காடு. காசிக்கு இணையான இந்த தலத்தில் இருக்கும் 3 குளங்களின் ரகசியம் என்ன? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது திருவெண்காடு. அறிவையும் செல்வத்தையும் அள்ளித்தரும் புதன் தலம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். காசிக்கு இணையான தலம் ஆதிகாசி. காசியில் செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் திருவெண்காட்டிலும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்கு இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அதாவது வெள்ளை நாவல் மரக்காட்டில் இருப்பவர் என அழைக்கப்படுகிறார். மும்மூர்த்திகளும் 3 தீர்த்தங்களும். இக்கோவிலில் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என 3 குளங்கள் உள்ளன. ஒருமுறை சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடிய போது அவரது 3 கண்களிலிருந்தும் 3 நீர்த்துளிகள் விழுந்தன. அவையே இந்த 3 தீர்த்தங்களாக மாறின. இந்த 3 குளங்களிலும் நீராடி இறைவனை வழிபட்டால் பிறவிப்பிணி மற்றும் சகல பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அகோரமூர்த்தி, தீயவை அழிப்பவர். இங்குள்ள அகோரமூர்த்தி சன்னதி மிகவும் விசேஷமானது. அசுரர்களை அழிப்பதற்காக ஈசன் எடுத்த உக்ரமான கோலம் இது. எதிரிகள் தொல்லை நீங்கவும் பயம் விலகவும் இவரை வழிபடுவது வழக்கம். ஜாதக ரீதியான தீர்வுகள். ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. கல்வி மற்றும் வித்தை, எஜுகேஷன். ஜாதகத்தில் புதன் வலுவிழந்திருந்தால் ஞாபக மறதி மற்றும் கற்றலில் குறைபாடு ஏற்படும். இங்கு வந்து புதன் பகவானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து வெண்காந்தள் மலர்களால் அர்ச்சனை செய்வது மாணவர்களுக்கு சிறந்த பலன் தரும். வியாபாரம் மற்றும் கணக்கு, பிசினஸ். புதன் வணிகக்காரகன். ஷேர் மார்க்கெட், கம்ப்யூட்டர் துறை மற்றும் கணக்கு வழக்குகளில் இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட தொழில் மேன்மையடையும். புத்திர பாக்யம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள 3 குளங்களிலும் நீராடி இறைவனை வேண்டிக் கொண்டால் விரைவில் நற்செய்தி கிடைக்கும். தெளிவான புத்தியை தரும் புதன் பகவானின் சிறப்புகளை இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் புதன் பலம் பெற விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்கள். அடுத்த பதிவில் நவக்கிரகங்களின் அமைச்சரும் முழு சுபருமான ஆலங்குடி குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தி பற்றி பார்க்கப் போகிறோம். குருவின் பார்வைப்பட்டால் கோடி நன்மை என்பது உண்மையா? தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவே தெய்வம்.